திருநெல்வேலி ஆர்டிஓ அலுவலகத்தில் சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான தானியங்கி ஓட்டுநர் தேர்வு நடைமுறை மேம்படுத்தப்பட்ட முறையில் அமலுக்கு வந்துள்ளது. போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானியங்கி ஓட்டுநர் தேர்வு நடைமுறை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கும் கூடுதல் தகவல்களையும் பொதுமக்களின் பேட்டிகளையும் தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மட்டுமல்ல, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி உள்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் இருக்கும் மாவட்டங்களில் தானியங்கி 4 சக்கர லைசன்ஸ் பெறும் நடைமுறை கடந்த சில மாதங்களாக இருந்து வந்தது. இதில் திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் இந்த தானியங்கி அமைப்பானது மிக மிக குறுகலாக இருப்பதாகவும், இதனால் நல்ல பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களே லைசன்ஸ் பெற முடியாத நிலைமை இருப்பதாகவும் தொடர்ந்து புகார்கள் பொதுமக்களிடமிருந்து வெளிவந்தது. இதனை கருத்தில் கொண்டு சத்தியம் தொலைக்காட்சி இதை பல்வேறு செய்திகளாக தமிழக அரசின் கவனத்திற்கு, குறிப்பாக முதல்வர் ஜோசப் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. அதன் அடிப்படையில் தற்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த தானியங்கி 4 சக்கர வாகன சோதனையின் அகலங்கள் தற்போது அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமானங்களை பார்த்தாலே தெரியும். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க தற்போது இந்த 4 சக்கர வாகன தானியங்கி சோதனையின் நீள அகலம் பொதுமக்களின் இயல்புக்கு ஏற்றவாறு அவர்கள் எளிதில் இந்த சோதனையை, இந்த டெஸ்டை பாஸ் செய்யும் விதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது தவிர பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலியில் ஒரு நாளைக்கு சராசரியாக 30 முதல் 40 பேர் இந்த சோதனையை செய்து வந்த நிலையில் தற்போது 60 பேர், இந்த அகலப்படுத்தப்பட்ட இந்த டிராக்கின் காரணமாக 60 பேர் இந்த சோதனையை ஒரே நாளில் செய்யும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. தற்பொழுது கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். பலதரப்பட்ட மக்களும் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட பரிசோதனைகளை, 60க்கும் மேற்பட்ட டெஸ்டுகளை செய்வதற்கான வழிவகை வாய்ப்பு இன்று ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியான செய்திகளின் காரணமாக சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் தொடர் செய்தி எதிரொலியாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அலுவலகத்திலிருந்து இதற்குரிய உரிய அனுமதிகள் தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறைக்கு வழங்கப்பட்டு இந்த பணிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 சக்கர பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்களுடன் நம்முடன் இருக்கின்றனர். அவர்களிடமே என்ன நடந்தது, இன்று எப்படி இந்த தேர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து கேட்போம். சார், ஒரு நாளைக்கு சராசரியா இதுக்கு முன்னாடி 30ல இருந்து 40 பேர் வரைக்கும் நம்ம டெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்தது. இப்போ அந்த ஸ்லாட் அதிகப்படுத்துறதா சொன்னாங்க. அதை பத்தி என்ன? அதாவது முதல்ல 20 ஸ்லாட் தான் கொடுத்துருந்தாங்க இந்த தானியங்கி தேர்வு தளத்துக்கு. முறையிட்டதுல இருந்து அவங்க ஸ்லாட்டை இப்போ 60 ஆக்கி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் எல்லாருக்கும் நீண்ட நாளா இருந்த அந்த பிரச்சனை இப்போ ஒரு தீர்வுக்கு சுமூகமா வந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் எல்லாமே பழைய நடைமுறைக்கு வந்துடும். கூடிய விரைவில் இது ஸ்மூத்தா எல்லாமே சரியா, மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் சரியாக நடக்கும். ஒரு செய்தி வெளியானவுடன் அதனுடைய எதிர்மறையான விஷயங்களை பார்க்காமல் பொதுமக்களின் நலன் கருதி, அதில் சம்பந்தப்பட்டு இருப்பவர்களின் பொதுமக்கள் நேரம், காலம் அனைத்தையும் கருதி தமிழக அரசு உடனடியாக மேற்கொண்ட இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.